எஸ்ஐஆர்ங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த வேலையை கையில் எடுத்தோன்னே 7.5 லட்சம் வாக்காளர்கள் நிறைய நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாங்க. எப்படி திசை திருப்பறதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஏதாவது நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். இது பாருங்க, அது பாலிடிக்ஸ் நான் என்டர் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே சார், ஓகே. நான் பாலிடிக்ஸ் நான் உள்ள போறேன். பியூர் பாலிடிக்ஸ். ரைட் ரைட். இல்லீகலா வந்தவங்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர், பத்மபூஷன் அவார்டி திரு என் கோபால் சுவாமி அவர்களுடன் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும், குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடைமுறை குறித்தும் பேச இருக்கின்றோம். சார் வணக்கம். இந்த எஸ்ஐஆருடைய பர்பஸ் என்ன சார்? முதல் நமக்கு பேசிக்காக இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது எஸ்ஐஆர் இப்போ தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிது. இதனுடைய பர்பஸ் என்ன சார்? ரெண்டு மெயின் பர்பஸஸ். எந்த ஒரு எலிஜிபிள் ஓட்டளிக்க தகுதி உள்ளவர் எவரும் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கணும். அவங்க பேர் விட்டு போயிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கூடாது. அதாவது இப்ப நீங்க 2 இடத்துல உங்களை பதிவு பண்ணிருப்பாங்க, 3 இடத்துல பதிவு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை நீக்க வேண்டும். தவிர யார் இறந்து விட்டார்களோ அவர்களை நீக்க வேண்டும். இந்த 3 இது அது அப்படிதான் சுத்தமாகும். எலக்ட்ரோல் ரோல் சுத்தமாக பண்ணவங்க தான் இந்த மாதிரி தான் இது ஆகும். ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ரோலை வச்சுக்கிட்டு அதுல மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கால்வாசி என்ன ஆகும்னா, டெட் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்றதெல்லாம் சமயத்துல முன்ன பின்ன நடக்கும். அது சமயத்துல நடக்கும், நடக்காம இருக்கலாம். ஒருத்தர் தவிர சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்தந்த வருஷம் பண்றச்சே யாரு புதுசா வந்தாங்களோ அவங்கள்ட்ட அப்ளிகேஷன் வாங்கி அதை ஏற்றுருவாங்க. ஆனால் இருக்கிற ஓட்டர், அங்க லிஸ்ட்ல இருக்கிற ஓட்டர் இருக்காரா இல்லையாங்கிறத விசாரிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி சில நிறைய இடங்கள் நடக்குது. இப்போ உதாரணத்துக்காக பீகார் இதை எடுத்துட்டீங்கன்னா, முதல் சுற்றுல 65 லட்சம் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டன. அதுல 22.5 லட்சம் அது இறந்த வாக்காளர்களின் பெயர்கள். 7.5 லட்சம் டூப்ளிகேட். இப்போ ஒரு இது பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்லயும் நடக்கிற மாதிரி 1 ஜனவரிக்காக ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசத்துல வேலையை ஆரம்பிச்சு அதை 1ஆம் தேதி 1 ஜனவரி 2025 1 ஜனவரி 2026 வாக்காளர் பட்டியல் தயார் பண்றாங்க. இப்போ லாஸ்ட் பீகார்ல எப்ப தயார் பண்ணிருப்பாங்கன்னா, லாஸ்ட் நவம்பர், டிசம்பர்ல பண்ணி ஜனவரில இருந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஜனவரியில இருந்து இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் பீகார்ல எடுத்தது ஜூலை மாசம். இந்த இடைப்பட்ட 6 மாசத்துல 22 லட்சம் வாக்காளர்கள் செத்து போயிட்டார்கள் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வாக்காளர்கள் செத்து போயிருக்க மாட்டாங்க. அதனால என்ன தெரிய வருதுன்னா, இந்த 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டவர்கள் 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ பல வருஷங்களாக அது பேர் அதுல ஓடிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி 7.5 லட்சம் டூப்ளிகேட் இப்ப வருது. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஃபார்ம் 6 கொடுத்துட்டீங்க, உங்க பேரை எடுத்து போட்டுடுறாங்க. எங்க முன்னாடி இருந்தீங்கன்னு கேட்க ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. 2004 வாக்குல 4-5 வாக்குல என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் அதை ஃபில்அப் பண்ணாம கொடுத்தாங்க. எனக்கு எங்க பேரை நீங்க போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த அட்ரஸ்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் டைம் நீங்க எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி 18 வயசு 25 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எங்கேயாவது பதிவு ஆயிருப்பார்கள். ஒரு யூகம் தான், ஒரு ஆல்மோஸ்ட் நிச்சயம்னு வச்சுங்களேன். அப்படி இருக்க பட்சத்துல ஒருத்தர் 35 வயசு 40 வயசுக்காரர் கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கணும்னா, நீங்க முன்னாடி எங்க இருந்தீங்கன்னு கேட்கணும். அத சரியா அதை அவங்க கொடுக்காம இருந்த போது, இவரை சேர்க்காம இருக்க தப்புங்கிறதால என்ன பண்ணாங்க, அதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இவர் இந்த இடத்துல அவர் இருக்காரு, இப்போ அவர் பேரை சேர்க்கணும்னு சேர்த்துருவாங்க. பட் பழைய என்ட்ரி அப்படியே இருக்கும். அதனால்தான் 7.5 லட்சம் டூப்ளிகேட் வாக்காளர் வந்தாங்க.
இப்போ லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பீகார்ல 2024 நடந்தது. அதுக்கப்புறம் 2024 எண்டில் இவங்க வாக்காளர் பட்டியல் வரைவு பட்டியல் தயார் பண்ணி ஃபைனல் பட்டியல் தயார் பண்ணி 1 ஜனவரி 2025 அப்போ இவங்க புது வாக்காளர் பட்டியல் அந்த வருஷத்துக்கான 25 இயர் 2025க்கான வாக்காளர் பட்டியல் சப்மிட் பண்ணாங்க, ஃபைனல் பண்ணாங்க. அப்படி இருந்த போதிலும் 6 மாசத்துக்குள்ள இந்த முறை இந்த மாதிரி எஸ்ஐஆர்ங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த வேலையை கையில் எடுத்தோன்னே 7.5 லட்சம் வாக்காளரை டியூப்ளிகேட்னு தெரிய வருது. அதனால இது என்ன வித்தியாசம்? வாக்காளர் சாதாரணமா வருஷத்துக்கு வருஷம் இவங்க அப்டேட் பண்றாங்களே, அதுக்கும் எஸ்ஐஆருக்கும் என்ன வித்தியாசம்னா, எஸ்ஐஆர் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ வந்து ஒரு ஒரு இதுக்காக இந்த ஐடியா புரியறதுக்காக சொல்றேன். இந்த வருஷம் தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு. இதுதான் முதல் தேர்தல் வச்சுங்க. ஓகே, 2026 நடக்கிறது தான் முதல் தேர்தல் வச்சுங்க. அதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, ஒத்துருமே எலக்ட்ரோல் இல்ல, புதுசா எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி இது எஸ்ஐஆர். என்ன வித்தியாசம்னா, பழைய எலக்ட்ரோல் ரோல் இருக்கு, அதுல வச்சு அதை ஒரு ஹெல்ப்புக்கு எடுத்து இது புதுசு தயாரிக்கும் போது சிரமம் இல்லாம பண்றாங்க. முன்ன எப்படி இருந்திருக்கோம்னா 1951-52 முதல் முறையாக தயார் பண்ணும்போது நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரோல் ரோல் இருந்தது, 35-37 எலெக்ஷன் நடந்தப்போ இருந்தது. பட் ஆனா அது ரொம்ப குறைவான, எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது 37. அதனால இது 51-52 எடுக்கும்போது முதல் முறையாக செய்யும் போது எல்லா விவரங்களும் கேட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் முதல் முறையாக பண்ணும்போது என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி இது பண்றாங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா, உங்களுடைய பேர் முன்னாடி இருக்கிறதுனால அதனோட வெரிஃபிகேஷனும் அதனோட அது செயல்பாட்டுல ஒரு டைம் குறைச்சலா எடுக்கும், சீக்கிரமா முடியும். இதுல இன்னொரு விஷயம் சார், நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட். எஸ்எஸ்ஆர் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம், இப்போ எஸ்ஐஆர் வந்து நம்ம ஃபாலோ இப்போ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன இங்க கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வாக்குரிமைக்கான பிரச்சனையா இல்ல குடியுரிமைக்கான பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற அந்த கொஸ்டினை வந்து அப்போசிஷன் இது வந்து நிறைய நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாங்க. எப்படி திசை திருப்பறதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏதாவது நம்ம வந்து எப்படின்னா, இந்த சின்ன குழந்தைங்கலாம் எப்படின்னா, இந்த காரியம் செய்யணும் முதல்ல என்ன ஆன்சர் வரும்னா பண்ண மாட்டேன்னு வரும். ஓகே, அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த காரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி ஒரு சாக்லேட் கொடுத்து இல்ல அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்து பண்ணுன்னா அது பண்ணும். அந்த மாதிரிதான் இது. முதல்ல என்ன பண்ணணும்னா, யாரு எதை சொன்னாலும் முடியாது. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சொன்னா முதல்ல முடியாதுன்னு சொன்னோம். இது ஒன்லி எக்ஸெப்ஷன் சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் சொன்னது முடியாதுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம உள்ள தூக்கி போட்டுருவோம். அந்த பயம் இருக்கு. இங்க இந்த பயம் கிடையாது. அதனால எது வேணா வாயில வந்து சொல்லலாம். நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன். எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை, நான் ஓப்பனா சொல்றேன். இது வேணும்னு கிரியேட் பண்ற இது. ரைட் சார். இதில் இன்னொரு இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கேள்விகள் வைக்கிறது. அதுக்கு எங்கே எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆஸ் யூ ரைட்லி பாயிண்டட் அவுட், பீகாரை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. பீகாரில் வந்து இவ்வளவு கேசஸ் எப்படி இருக்குது, இவ்வளவு கேசஸ் எப்படி வந்தது அப்படின்னு ரெண்டு பக்கமாக அதுக்கான விஷயங்கள். அதுதான் அது வரேன் சார், அது வரேன். அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எங்கே சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவோட ஆனந்த் அந்த தொகுதியை இருந்து அந்த விஷயங்களை பாயிண்ட் சொல்கிறாங்க. அதில் எங்கே சிக்கல்னா, நான் ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சிடறேன் சார். அவர் என்னன்னா, எங்கிருந்து இந்த என்னுடைய வாக்காளர்களுடைய படிவங்கள், அந்த ஃபார்ம் 7 படிவங்கள், இந்த போன்ற படிவங்கள்லாம் வந்து தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ஸோ இவ்வளவு ஒரு மிஸ்கிரிப்பன்ஸ் அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகளை வந்து நிறைய அலிகேஷன்ஸ் நான் இரஸ்பெக்ட் ஆஃப் த பார்ட்டி, ஆப்போசிஷன்ஸ் பார்ட்டிஸ்ன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே உள்ள இன்க்ளூசிவ் பார்ட்டிஸோ, அவங்களுடைய அலைஸில் இருக்கவங்களோ, இல்லை நேஷனல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட பார்ட்டிகளோ எல்லாருமே இந்த கேள்வி எழுப்புறாங்க. நியர் அபவுட் ஒரு 6,000 to 7,000 மெம்பர்ஸ், வாக்காளர்களுடைய ஓட்டர்ஸ்னுடைய பெயர்கள் வந்து டெலிஷன் ஆகிறதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ இதில் எப்படி இந்த பாசிபிலிட்டிஸ் உருவாகுது? இங்கேயே ஏதோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி சரியானதா தெரியலையா சார்? இந்த கேள்வி தவறான கேள்வி. ஓகே, இந்த கேள்வி மகா தவறான கேள்வி.
ம்ஹ்ம். எதுக்கு சொல்றேன் வித்தியாசம் வித்தியாசம் முதல் வித்தியாசம் என்னன்னு பாரு. ம்ஹ்ம். இது வீட்டுக்கு வீடு வந்து பண்றது. ம். அது ஆன்லைன்ல பண்ணது. ம். நம்ம ஜீனியஸ் வந்து நம்மலாம் இந்தியன்ஸ் ரொம்ப ஜீனியஸ்ங்க. அதாவது ஏதாவது ஒரு வழி சொன்னீங்கன்னா, அதுக்கு குறுக்கு வழி என்ன? அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாங்கன்னு முதல்ல பார்க்கக்கூடிய. அதுவும் என்ன ஆயிட்டு போச்சுன்னா, இப்போ பவர்ல எப்படியாவது வரணும். தலைகீழ நின்னாலும் தண்ணி குடிச்சாலும் பவருக்கு வரணும். வந்து அத மிஸ்யூஸ் பண்ணுவான். இதே தான் தொழில்னு நெனைக்கிறேன். ம்ஹ்ம். அவன் ஏன் அந்த மாரி பண்ணாங்க இதுல ஆலம்ல? யாருக்கோ தோணியிருக்கும் இவர ஜெயிக்க விடக்கூடாதுன்னு. ஏன் ஜெயிக்க விடக்கூடாதுன்னா, இன்னொருத்தன் ஜெயிப்பான் இல்லையா? ம். அவனுக்காக பண்றாங்க. அது என்ன பண்ண முடிஞ்சுதா? அது எதனால முடிஞ்சது? ஆன்லைன் அது அந்த வேலை முடியல. ம். அதனால ஒருத்தரும் நீக்கப்படலைங்கிறது முதல்ல நோட் பண்ணிக்கங்க. ம். ஆக்சஸ் ஆன்லைன் ஆக்சஸ் குடுத்ததுனால அதனால ஒரு ஒரு அட்டெம்ப்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே. அதாவது ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் யாராவது குறுக்கு வழி இந்த மாரி பண்ணி அத மிஸ்யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதான் ட்ரை பண்ணாங்க. எதுக்காக ஆன்லைன்ல குடுத்தாங்க? இப்போ முன்ன மாரி சொல்லிருக்கலாமே, உனக்கு உங்க பேரு எனுமரேட் பண்ணணுமா? உங்க பேரு சேர்க்கணுமா? நீங்க ம் ஆபீஸ்ல வந்து தாசில்தார் ஆபீஸ்ல வந்து குடுத்துட்டு போங்க. ம். இல்ல இந்த மாரி வருஷத்துல ஒரு முறை நாங்க நவம்பர், டிசம்பர்ல எனுமரேட் பண்ணுவோம். அப்ப வந்து பிஎல்ஓ வீட்டுக்கு வரலாம் அல்லது உங்க உங்க ஏரியாவுக்கு வரலாம். அப்போ அவர் கையில ஃபார்ம குடுங்க. அப்படின்னு சொல்லிருக்கான் இல்லையா? ம். 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 எதுக்காக ஆன்லைன்ல பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க? இப்ப டெக்னாலஜி ம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. ம். 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 இப்போ ஒண்ணுமில்ல நீங்க வந்து ஒரு பேமெண்ட் ஒருத்தருக்கு பண்ணணும்னு பார்க்குறீங்க. நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றீங்க. ஆக்சுவலி நீங்க கியூஆர் கோட வச்சு அங்கேயே பேமெண்ட் பண்றீங்க. ம். அந்த ஆள் சொல்லாம ஏன்யா இந்த மாரி பண்றீங்க? எனக்கு கையில காசு குடுயான்னு கேட்கலாம்ல? ஓகே. கையில காசு குடுக்கறச்சே உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படக்கூடாது. கையில காசு இல்லாம இருக்கலாம். ம். அந்த அளவுக்கு காசு இல்லாம இருக்கலாம். அதனால கியூஆர் கோட வச்சு நீங்க குடுத்துட்டு அவங்க வாங்குறதுக்கு ரெடியானா குடுத்துடலாம். ஓகே. இல்லையா? அந்த அது அத எத்தன பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்போ. உங்கள்ட்ட ஃபோன்ல ஃபோன் பண்ணி உங்களோட பின்ன வாங்கி பணம் எடுக்குறாங்க. இத்தனைக்கும் எதுக்காக இந்த ம் அரேஞ்ச்மென்ட் ஏற்பாடு பண்ணாங்க? ஈஸ் அவுட். ஒரு ஒரு சுலபமான வழி பேமெண்ட்டுக்கு பண்ணாங்க. இல்லாட்டா என்ன பண்ணணும், நீங்க ஒரு ஒரு கடைக்கு போனீங்கன்னா, ரூ. 10,000 கையில கேஷா வச்சுட்டு போணும். 4 கடை ஏறி ஒவ்வொரு கடையிலயும் இங்க 2,000 வாங்கினா, அங்க 5,000 வாங்கினா குடுக்கணும். அதுக்கு பதிலா எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு கார்ட வச்சுக்கிட்டே குடுக்கலாம். அந்த மாரி ஒரு நல்ல பட் காரியம் பண்ணாங்க. ஒரு சின்ன அத கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுல்ல சார்? மிஸ்யூஸ் பண்ணதுனால, ம். மிஸ்யூஸ் பண்ணது கூடிய சிலருக்கு அந்த புத்தி இருக்கு. அந்த கெட்ட புத்தி இருக்கு. ஓகே. இல்ல அதுல அதனால என்ன மிஸ்யூஸ் ஆச்சு. என்ன அதுக்காக அந்த கார்ட எடுத்துடலாமா? இல்ல சார். அதுல என்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும்னா, இப்ப 7,000 பேர் ஒரு தொகுதியில டெலிஷன் பண்ணப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அதுக்கான ஃபார்ம் சப்மிட் பண்ணப்படுது அது அப்படின்னா எல்லாம் இந்த பாருங்க ஆ. ஐயா, ம். தொகுதியில வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லாதீங்க. ம். அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பட் ஓகே. எத்தன பேர் ரிமூவ் பண்ணாங்க? ஓகே. ஏன்னா, ம். ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் போட்டதுனால, அந்த ம். அப்ளிகேஷன் அக்செப்டபிள் ஆகாது. ஓகே. ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுல 24 ஒண்ணுமில்ல. நீங்க வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் நெறைய ஸ்கீம்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு அ ம் ரூ. 10,000 குடுக்குறேன், ரூ. 5,000 குடுக்குறேன், இல்ல அரிசி குடுக்குறேன். ம். எத்தன பேர் அரிசி வேண்டாதவன் வாங்கி வெளில விக்கிறான்? ம். உண்டா? ஓகே. இல்லையா? ம். இருக்கு இல்லையா? வேண்டாதவன் அவன் இப்ப அந்த அரிசியே வேண்டாதவன் ம். லைன்ல நின்னு அந்த அரிசிய வாங்கி வித்துடுறான். ஓ! நல்ல நோட்டு இருக்கு. கள்ள நோட்டும் வருதுல்ல? ஓகே. பண்றாங்கல்ல? அட்டெம்ப்ட் பண்றாங்கல்ல? ம். பிடிக்கிறாங்கல்ல அவங்கள? சோ இது ஒரு அதான். அட்டெம்ப்ட்டா நீங்க அந்த மாரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பண்ணியிருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க எந்த பார்க்குறீங்க. காரணத்துக்கு பண்ணாலும் ம். 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 அது ஒரு அட்டெம்ப்ட் தான். அதனால ஒண்ணாலும் சாதிக்க முடியல. ஓகே. ஓகே. அது பண்ணியிருந்தா நீங்க சொல்லலாம். பாருங்க இந்த மாரி அது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அந்த மாரி இது மிஸ்யூஸ் பண்ணலாம். அப்படி இப்படி அந்த மாரி அதுவும் பண்ணலாம். அந்த மாரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லீங்களே! ஓகே. 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 இப்ப இதுல வந்து ஒரு 3 டேட்ஸ் ஒரு முக்கியமான டேட்ஸா சொல்றாங்க சார். 87 ஒரு பெஞ்ச்மார்க் டேட்டா இருக்கு. அதுல வந்து 2002, 2004 இந்த டேட்ஸ வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் 87 அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? இந்த 87ல வந்து அந்த நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் வந்து இங்க இருக்கவங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டதுக்கான ரீசன்ஸ் ஏதா இருக்கா சார்? அது இதுக்கு வந்து என்ன விட சிஇசி அந்த மீட்டிங்ல நல்லா ஆன்சர் பண்ணாரு. அத பார்த்துருங்க ஒரு தடவ. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ம். 87ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல ஏதோ அமெண்ட்மென்ட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். ம். அதனால அதுக்கப்புறம் வந்து 18 வருஷம் நீங்க ம். வந்து அப்ப பொறந்திருந்தீங்கன்னா, தட் இஸ் அது வரல பொறந்தவங்கலாம் ஆட்டோமேட்டிக்கலா இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாரி
ஏதோ அவர் சொன்ன எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. அதுலேருந்து 18 வருஷம் கணக்கு பண்ணீங்கன்னா அந்த 2002, 2003, 2004, 2005ல யார் யாராவது 18 வருஷம் ஆயிருப்பாங்க. அதனால அவங்க வந்திருப்பாங்க. எலக்ட்ரோல் ரோல்ல வந்திருக்கக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. அதனால 2002ல நீங்க இல்லைன்னா அதுக்காக உங்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லல அவங்க. அது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிறாங்க. ஓகே. இல்ல அந்த அந்த டேட் இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது தாத்தா பாட்டி இருக்கலாம். அதை வச்சு லிங்க் பிடிச்சு நீங்க உங்களுடைய உங்க இதை உறுதிப்படுத்துறதுக்காக அதை வச்சுக்கிறாங்க. இல்ல அந்த அங்க மீண்டும் என்ன வருது, இப்ப 2002, 2004க்குள்ள வரும்போது அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க அதைவே சொன்னீங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் எய்தர் ஆருங்கிறது இல்லாம 2 பேருடைய ஆவணங்களுமே கொடுக்கணும். 2 பேருடைய பிறந்த தேதி, பிறந்த இடம், அவங்களுக்கான ஆவணங்களும் கொடுக்குறது 87க்கு முன்னாடி இருக்க ஆஸ் யூ அவேர் இது வந்து நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கான எங்கேயாவது மிஸ் ஆயிருந்திருக்கலாம். அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சார்? அது எப்படி பண்ண முடியும்? நான் உங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்கவா? எஸ் சார். ஏன்னா உங்க கொஸ்டினுக்கு நானும் திருப்பி கொஸ்டின் கேட்கிறேன். கேளுங்க சார். 6.91 6.91 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வருமா? எங்கேயோ 4-5 ப்ராப்ளம் வரலாம், 10 ப்ராப்ளம் வரலாம். ஓகே. அதை பெருசாக்கி நீங்க வந்து இப்படி வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சொல்யூஷன் பண்ணுவாங்க. ஆனா அந்த ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, அந்த ப்ராப்ளம் will be so small that nobody even will notice it. அது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கற்பனைக்கு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4-5 கேஸ் வரலாம். பட் 6.91 கோடி வாக்காளர்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்கிறது அது அதீதமான கற்பனை. ஓகே. அது கற்பனைன்னு சொல்லிங்க. இப்போ நீங்கள் 87ங்கிறதுனால இப்போ நான் இன்னொரு கேள்வி என்ன, வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்தவங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தான். அவங்களே வந்து நம்ம இந்த நாட்டினுடைய குடியுரிமைகளாக மாற்றணும், அவங்களை கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட சொல்லியிருந்தாங்க. அதில் பாருங்க, அது பாலிடிக்ஸை நான் என்டர் பண்ண மாட்டேன். ஓகே சார். ஓகே, நான் பாலிடிக்ஸ் நான் உள்ள போகிறேன். பியூர் பாலிடிக்ஸ். ரைட். இல்லீகலா வந்தவங்கலாம் அவங்க எடுக்கணும்னு சொல்றாங்க. அது பியூர் பாலிடிக்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர். ஓகே. நான் ஐ டேக் யுவர் பாயிண்ட். நீ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். இதில் வந்து 2004 இந்த 1987 2004 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்ணதுக்கப்புறம் 2002 2004 அந்த ஒரு 3 வருஷம் அது அந்த ப்ராசஸ் எடுத்தாங்க. 2005 வந்து அந்த வெளியிடப்படுது. 2004 கடைசி வரைக்கும் வந்து 2005 வந்து அந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் வெளியிடப்படுது. அதில் வந்து 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டது. இப்போ வந்து ஒரே மாசத்துல பண்ணக்கூடியதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து வைக்கப்படுது சார். இப்ப எப்படி ஒரே மாசத்துல பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, நான் அதுக்கு வந்து ஒரு உங்களை கொஸ்டின் கேட்கல, நான் கொஸ்டின் கேட்கற மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு ஆன்சர். சரி. நீ 6.91 அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய மரப்பா இருக்கும். ஓகே சார். ஒரு தட்டுல சோறு போட்டீங்க. ஓகே. 4 கிண்ணம் சோறு போட்டீங்க. 4 கிண்ணத்தையும் ஒரே சமயத்துல சாப்பிடுவீங்க பாத்தீங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவீங்க. கரெக்டா? ஓகே சார். அப்படி பாத்தீங்கன்னா அதை பிரேக்கப் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தை பிரேக்கப் பண்ணுங்க. 6.91 கோடி எத்தனை போலிங் ஸ்டேஷன்? சற்று ஏறக்குறைய 70,000 போலிங் ஸ்டேஷன். ஓகே. சோ 7 கோடின்னு வச்சு 70,000 போலிங் ஸ்டேஷன் வகுத்தீங்கன்னா ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு 1000. 1000 வந்து 4ஆல வகுத்தா கூட 4 பேர் தான் வீட்டுல இருக்காங்க. அப்பா, அம்மா, ஒரு புள்ள, பையன். ஒரு 250 ஃபேமிலி ஆவரேஜா வரும். அவ்வளவுதான். சரியா? இப்ப வந்து 250 ஃபேமிலியா 30 நாள்ல பார்க்க முடியுமா? ஒரு சிட்டி ஏரியான்னு வச்சுங்க, 250 2 நாள்ல பாத்துருவாங்க. ஏன்னா ஒரே பில்டிங்ல உங்களுக்கு 60, 70, 80 ஃபேமிலி கிடைக்கும். கொஞ்சம் செமி ரூரல் ஏரியானா மேபி ஒரு 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். ரூரல் ஏரியானா 250க்கு நீங்க ஒரு கிராமத்தோட மெயின் பார்ட், அதனோட சப் பார்ட் 2 இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி ப்ராப்ளத்தை வந்து பிரிச்சு, இதனால நீங்க அந்த 6.91 பார்க்காதீங்க. 70,000 ஆளுக்கு 1000, ஆளுக்கு 1000னா 250 வீடு. இவர் ஒவ்வொரு வாக்காளரையும் தனித்தனியா அவர் ஒரு வீட்டுக்கு போனா 4 வாக்காளர் பார்த்துடுறாரு, நல்லா 5 வாக்காளர் பார்த்துடுறாரு இல்லைங்களா? அதனால இது ஒரு விஷயத்த வந்து ப்ராப்ளம்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ அது விளையாட்டா சொல்றது உண்டு. சில பேருக்குலாம் என்ன ப்ராக்டிஸ்னா, ஒரு சொல்யூஷன் சொன்னீங்கன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. When you give a solution to a problem, you try to find a problem in that solution. அந்த மாதிரி தான். ஓகே. இதுல வந்து இப்ப அப்படி இதை வந்து ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து மழைக்காலம்
மழை காலத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து பீகார் மாதிரி ஒரு ஊர்ல பண்ணிருக்காங்க. ம், ம். எஸ் சார். அத விட இங்க இப்போ இந்த நடைமுறைக்கு வந்திருந்த இந்த தடவை அதுல சில மாறுதல்கள் செஞ்சு அதை ஈஸ் அவுட் பண்ணிருக்காங்க. ரைட். இப்ப நீங்க பீகார் முதல் முறையில இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ ஈஸ் அவுட் பண்றதுனால இன்னும் சீக்கிரமா முடியும். ஓகே. பீகார்ல இப்ப நீங்க சொன்னீங்க, பீகார்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணதனுடைய அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்ததுல, அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்களுடைய கிளைம் என்னன்னா, யுபியோடைய ஒரு 5000 வாக்காளர்கள் எப்படி அங்க வந்தாங்க? ஸோ எஸ்ஐஆருடைய ப்ராசஸே ஒரு கொஸ்டின் பண்ணக்கூடியதா இருக்கே அப்படின்னு அந்த கேள்வி வைக்கிறாங்க சார். யார் எங்க இருக்காங்களோ அவங்கள தான். யூபி எல்லாம் பார்க்காதீங்க. ம். இப்போ என்னையே எடுத்துங்க. நான் 1965ல தமிழ்நாட்டை விட்டு வெளில போனேன். ஓகே சார். 25 வருஷம் குஜராத்ல இருந்தேன். 17 வருஷம் டெல்லியில இருந்தேன். 2009ல இங்க வந்தேன். ஓகேங்க சார். இப்போ நீங்க கேட்கலாமா, டெல்லிக்காரன் நீங்க ஏன் இங்க வந்த கேட்கலாமா? அது மாதிரிதான் இருக்கு. யூபிக்காரன் அங்க போனா அங்க இருக்கான், அங்க இருந்தா அவனை அங்க சேர்க்க வேண்டியதானே. இப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இருக்கு சார். என்ன எங்க அந்த எல்லா ஊர்லயும் இல்ல சார், எங்க அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ண எங்க லிங்க் பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மாநில தேர்தல்கள், மாநிலத்தினுடைய ஸ்ட்ரக்சர் தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வெளியே இருந்து இங்க வரும்போது, அவர் இங்க ஒரு நேஷனல் பார்ட்டியை செலக்ட் பண்ணனா, இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்டேட் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படிங்க இருக்கும்போது இது ஒரு சிச்சுவேஷனா ஒரு ப்ராப்ளம் ஆகாதா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தான் சொன்னேன். ஒரு சொல்யூஷன் அதுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் சார். நான் முதல்ல குஜராத்துக்கு போனேன் 1967ல. 71 எலெக்ஷன்ல அங்க ஓட்டு போட்டேன். சொல்லிருக்கலாம்ல அவங்க, நீ ஏன் இங்க போயா தமிழ்நாட்டுக்கு, உனக்கு ஏன் இந்த ஒரு பாலிடிக்ஸ் பத்தி உனக்கு என்னையா தெரியும் கேட்கலாமா? அபத்தமான கொஸ்டின், அபத்தமான ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி இது அந்த இதெல்லாம் ரொம்ப இது எல்லா பாலிடிக்ஸ்க்கும் இது ரொம்ப பிடித்தமான சப்ஜெக்ட். எப்படி கன்ஃபியூஸ் பண்றதுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இது பியாண்ட் பாலிடிக்ஸ். இதில் இந்த பர்பஸ் மூலியமாக ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் என்ன, தலைமை தேர்தல் ஆணையரையே நியமிச்சதில் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அது ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டினாக அது ரைஸ் பண்ணப்படுது. அந்த நடைமுறை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? நான் எப்படி வருவேன்னு சொல்ல, எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு நான் கேட்கிறேன். இத மாதிரி பெரிய பொய்யை நான் கேள்விப்பட்டதே இல்லை. 1950ல முதல் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ல இருந்து 2000 இப்போ இது லாஸ்ட் பண்ணது 2004. அது வரல. கவர்மெண்ட் மாத்திரம் தான், பிரைம் மினிஸ்டர் மாத்திரம் தான் சஜஸ்ட் பண்ணி பிஎம் காமிச்சிருந்தாரு. அப்பெல்லாம் இந்த கேள்வி வரலையா? இப்ப ஏன் குதிக்குது அது? அப்பெல்லாம் ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. இப்போ பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப கூட ஆப்போசிஷன் லீடர் கிடையாதுங்க. இப்போவாது ஆப்போசிஷன் லீடர் இருக்காரு அந்த கமிட்டில. 2024 வரல ஆப்போசிஷன் லீடர் கூட கிடையாது. இல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இருந்தாரு, அவரை நீக்கிட்டு இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் வந்துட்டாங்க. அது தவறான வாதம். தவறான வாதம். எதுக்குன்னு சொல்றேன். உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணும்னு சொன்னாரு. அதை ஒத்துக்காது கவர்மெண்டோட இது. யாரா அப்பாயிண்ட் பண்றது கவர்மெண்ட். அந்த இதை தீர்மானிக்கிறது கவர்மெண்ட். பாலிசி டிசிஷன் எடுத்தாங்க, நீங்க அவசியம் இல்லைன்னு எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதனால உச்சமன்ற நீதிபதியை எடுக்கல, உச்சமன்ற நீதிபதியை சேர்க்கல, அவ்வளவுதான். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஓகே சார். ரொம்ப நன்றி திரு கோபால்சாமி சார். நீங்க எங்ககிட்ட ரொம்ப முக்கியமான நேரத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. இந்த டைம் கிரேஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ்.